சோலார் வில்லேஜ் அறக்கட்டளை மூலமாக இன்று நடைபெறும் இந்த பல்வேறு நலத்திட்டங்களுடைய தொடக்க விழா இனிதே நடைபெற்று இந்த விழாவின் தொடர்ச்சியாக வரவேற்பு நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி இன்னும் அடுத்த பள்ளியில் விளையாட்டு விழாவை நிறைவு விழாவில் அவர் கலந்து கொண்டு சிறப்பிக்க சென்ற மாண்புமிகு நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களே, எனக்கு முன்பாக இந்த கொடையாளர்களை எல்லாம் வாழ்த்தி இதுபோன்று கொடை உள்ளங்கள் இன்னும் வருங்காலத்திலும் இது போன்ற திட்டமிடல்களோடு செயல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு பெருமைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய செயலாளர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலக பெருமக்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர் அண்ணன் பழனிவேல் அவர்களே, காரைக்குடி வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தொழில் வணிகக் கழக தலைவர் அவர்களே, ரோட்டரி சங்கத்தினுடைய அண்ணன் நாச்சியப்பன் அவர்களே, நேஷனல் கேட்டரிங் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பல்வேறு நிலைகளில் உள்ள அன்பிற்குரிய அலுவலக பெருமக்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, கொடையாளர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று ஒரு எல்லோரும் மகிழ்ச்சியுறக்கூடிய ஒரு விழா. மாண்புமிகு நம்ம அமைச்சர் அவர்கள் கூறியது போல் டொனேஷன் என்றாலே எட்டிக் போகக்கூடிய காலத்தில் இந்த பள்ளிக்கு என்ன தேவை வேண்டும், இந்த பள்ளிக்கு மட்டுமல்ல கிராமப்புறங்கள் நம் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு என்ன தேவை என்பதை தானாக முன்வந்து அதை நல்ல கொடை உள்ளத்தோடு அதை கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்டதின் காரணமாக வழங்கப்பட்டதான் என்று இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த பள்ளிக்கு இந்த பகுதிக்கு ஏறக்குறைய 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை இந்த மாணவர்களுக்காக, இந்த பள்ளிக்காக, இந்த பள்ளியை சுற்றியுள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு 4 திட்டங்களை இன்று இங்கே தொடங்கி வைத்து அந்த திட்டங்களெல்லாம் இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் தமிழகத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் இந்த பகுதிக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய இந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய நல்ல செயல் திட்டத்திற்கு உண்டான ஒரு சிறப்பான திட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக அந்த சோலார் வில்லேஜ் அறக்கட்டளை அவர்களை நான் வணங்கி மகிழ்கின்றேன். 30 பள்ளிகளுக்கு கிராமங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அதேபோன்று இவர்கள் ஏற்கனவே எப்படி தெரியும்னா ஒரு வாரத்திற்கு முன்பாக அண்ணன் நாச்சியப்பன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் இந்த பள்ளிகளுக்கு இந்த பகுதிக்கு எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக பல்வேறு திட்டங்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம், அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், அமைச்சர் பெருமக்கெல்லாம் அழைக்க இருக்கின்றோம், நீங்கள் வர வேண்டும் என்று கூறினார்கள். மிகவும் பெருமையாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பாக நமது அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஒரு ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் ஏற்கனவே பண்ணி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் எந்த அளவிற்கு உயிர்களை காப்பாற்றுவதற்கு நாம் துடிதுடித்தோம். அந்த கொரோனா காலத்தில், அந்த கொரோனா காலங்களில் ஏற்பட்ட அந்த ஒரு பெரிய இழப்பு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் எந்த அளவிற்கு அதை கையாண்டு சிறந்த முறையில் நமது தமிழகத்தில் அனைத்து மக்களையும் மீட்டார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக இவர்களை போன்ற கொடையாளர்கள் அங்கே அந்த மருத்துவமனைக்கு இந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டரை அளித்தார்கள். அதுவும் நமது பகுதியில் உள்ள மருத்துவமனையில். அதற்காகவும் இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக நான் அந்த நேரத்தில் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், சொல்லியாக வேண்டும்.
நம் பகுதியில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்ட பகுதியில் தான் நம்ம நகரத்தார் பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க. கல்வியிலும் சரி, மருத்துவத்திலும் சரி, அதே போன்று கோவில் ஆன்மீகத்திலும் சரி, நம் பகுதி நகரத்தார்களை இணையாக வேறு எவருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் நமது கல்லூரி அழகப்பா பல்கலைக்கழகத்தை, அழகப்பா கல்லூரிகளை நமக்கு தாரை வார்த்தவர், நமக்கு அர்ப்பணித்தவர் வள்ளல் அழகப்பர். அதேபோன்று அண்ணாமலை பல்கலைக்கழகம், செட்டிநாட்டு அரசர் குடும்பம், அதேபோன்று நமது சேவூர் அண்ணாமலை கல்லூரி, இங்கிட்ட மதுரை பக்கம் போனால் அங்கிட்ட தியாகராஜா கல்லூரி, இது போன்ற கல்லூரிகள் மற்ற நம் பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய அரசு உதவி பெறும் பள்ளிகள் பார்த்திங்கன்னா நமது நகரத்தார் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள் தான். இந்த அளவிற்கு பள்ளிகள் ஏற்கனவே உருவாக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக இங்கு கல்வி கொடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பே கிடைத்திருக்காது. அரசு பள்ளிகள், அரசு எவ்வளோ பள்ளிகளைத்தான் ஏற்படுத்த முடியும், அரசு எவ்வளோ ஆசிரியர் பெருமக்களை ஏற்படுத்த முடியும். ஆகவே இவர்களை போன்று நல்ல கொடை உள்ளம் கொண்டவர்களால் உருவாக்கப்பட்டதான் இது. அதனால தான் இந்த பகுதி பூரா இப்போ கூட சொன்னாங்க, வள்ளல் அழகப்பர் இந்த கல்வி குடிலாக, நம்ம கல்வி கோயிலாக இந்த பகுதியில் பூரா ஆரம்பிச்சிருக்காங்க, அவர்கள் ஆரம்பித்து சென்றதான் காரணம்னு. உண்மையாகவே அவர்கள் விட்டு சென்ற பணியை இன்னும் நகரத்தார் பெருமக்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்ற கோவில்கள், நம் பகுதியில் உள்ள கோயில்களெல்லாம் பார்த்திங்கன்னா பகுதியில் உள்ள கோயில்களில் பார்த்து தான் அடுத்த பகுதிகளிலெல்லாம் இதுபோன்று கோயில்கள் அமைக்க முடியாதான்னு போட்டி செய்கிறாங்க. அந்த அளவிற்கு இப்போ இல்லை, 50, 100 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நகரத்தார் பெருமக்கள் மற்றவர்களுக்கு இதை எடுத்துக்காட்டாக செய்ததன் காரணமாகத்தான் இந்த பகுதி நம் கல்வி மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் அதே போன்ற மருத்துவத்தில் யார் இலவசமாக மருத்துவமனைகள் எங்கு வைத்திருக்கின்றார்கள்? நம் பகுதியில் தான், அதுவும் நகரத்தார் பெருமக்கள் தான். ஆகவே நகரத்தார் பெருமக்கள் இருக்கக்கூடிய எந்த பகுதிகளாக இருந்தாலும் இதுபோன்று கொடை உள்ளத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவர்கள், தூண்டுபவர்கள் நகரத்தார் பெருமக்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன், சொல்லியே ஆக வேண்டும். ஆகவே அவர்கள் எதையுமே சிந்தித்து செயல்பட்டு இதை செய்ய வேண்டும், இது எதிர்காலத்திற்கு பிற்காலத்திற்கு தேவை என்பதை உணர்ந்து அதை திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள் தான் நகரத்தார் பெருமக்கள். ஆகவே அவர்கள் இது போன்ற பணிகளை, கல்வி பணிகளிலும் சரி, தெய்வீக பணிகளிலும் சரி, இவர்கள் மருத்துவ பணிகளிலும் சரி, அவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு, மற்றவர்களுக்கு உறுதுணையாக, மற்றவர்களுக்கு அது பயன்படக்கூடிய திட்டங்களாகத்தான் இருக்கும். அந்த வகையில் இந்த பள்ளி நூற்றாண்டையும் கடந்து 110 ஆண்டுகளை கடந்து இன்னமும் அவர்கள் இந்த பள்ளியினுடைய செயல்பாடு, பள்ளியினுடைய மாணவர்களின் முன்னேற்றம், இந்த பகுதி மாணவர்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு பணிகளை செய்வதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் நிறைந்த கல்வியை, சிறந்த கல்வி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே இவர்களை போன்று கொடை உள்ளவர்கள் இன்னும் 100 ஆண்டு இல்லை, பல 100 ஆண்டுகள் அவர்கள் சிறந்தவர்களாக, இந்த பகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவர்கள் எப்பொழுதும் இந்த கொடையுள்ளத்தோடு இந்த நகரத்தார் பெருமக்கள் இந்த பகுதிக்கு இன்னும் தேவை, அவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுந்தரேஸ்வர் வித்யாசாலா மேல்நிலைப்பள்ளி காரைக்குடி மற்றும் சோலார் வில்லேஜ் அறக்கட்டளை கன்றமாணிக்கம் இணைந்து நடத்தும் இந்த நவீன உபகரணங்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு சட்ட அமைச்சர் மற்றும் மரியாதைக்குரிய காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு காரணமான டாக்டர் நாச்சியப்பன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் செக்ரட்டரி, HM, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் SMS ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் மதிப்பீடிலான பல்வேறு எக்யூப்மெண்ட்ஸ், டெக்னாலஜிக்கலி குழந்தைகளுக்கு பயன்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்,
லேபுக்கு தேவையான கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் போடியம் போன்ற எக்யூப்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்காக உள்ள ஆர்ஓ பிளான்ட்டு, ஸ்கூலில் வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் குறைக்கிறதுக்கும் கன்வென்ஷனல் எலக்ட்ரிசிட்டி சோர்ஸஸ்லேருந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ்க்கு போகிற மாதிரி சோலார் எலக்ட்ரிசிட்டி பேனல்ஸ் வச்சு அந்த கிரிட்டில் கனெக்ட் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியும் எல்லாம் சேர்த்து 13 லட்சத்துக்குள்ள வேலைகள் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்காக ஒப்படைச்சிருக்கு. இதில் சோலார் வில்லேஜ் அறக்கட்டளையை பொறுத்த வரைக்கும் எனக்கும் சிவகங்கை மாவட்டத்துக்கும் உள்ள அசோசியேஷன் 2016 ஆரம்பிச்சது. நான் 2016 தேவகோட்டை சார் ஆட்சியராக இங்கே பணியாற்றியிருக்கேன். அந்த டைமில் நான் இந்த ஸ்கூலில் வர்றதுக்கு எனக்கு அந்த டைமில் வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் 2வது தவணை அந்த ஸ்கூலில் வரேன். அந்த டைமில் வந்திருக்கேன். அதுக்கு பிறகு இப்போ தான் வரேன். அதே போல் டாக்டர் நாச்சியப்பனோட ஆக்டிவிட்டீஸும் 2017 அப்போ இருந்த கலெக்டர் வர முடியாமல் இருந்ததுனால மேடம் என்ன ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து ஐ ஹவ் சீன் தெம் ஒர்க்கிங். சிவகங்கை மாவட்டத்துக்காக மட்டும் இல்லாமல் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நிறைய டோனர் ஒர்க்ஸ் வந்து த்ரூ சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் டாக்டர் நாச்சியப்பன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டோட நமக்கு நாமே திட்டம் சார்பாகவும் நிறைய ஸ்கூலுகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போன்ற வசதிகளும் டாக்டர் நாச்சியப்பன் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த முறையில் கவர்மெண்ட் கூடயும் he is having a long association. ஸோ இன்றைக்கு இந்த 13 லட்சத்துக்கு மதிப்பீடான எக்யூப்மெண்ட் ஸ்கூலுக்கு வழங்குறது மட்டும் இல்லாமல் எமது பள்ளி எமது கிராமம் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு புதிய திட்டமும் வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க அமைச்சர் அவர்களின் பொறுக்கரங்களால். அது கொடுக்குற ஒரு மெசேஜ் வந்து உண்டு. இப்போ அவங்க பேசும்போது சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வெளிநாட்டில் உள்ள நிறைய பேர், அது இப்போது செட்டிநாடு சார்ந்தவங்களாக இருந்தாலும் இல்லை மற்ற ஊர்களில் உள்ளவங்களாக இருந்தாலும், அவங்க படித்து வெளியில் நல்ல வேலை வாங்கி அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க ஊருக்காக இல்லை அவங்க படித்த ஸ்கூலுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து பெரும்பாலான அந்த என்ஆர்ஐஸ் மனசுலேயுமே இருக்கும். ஆனால் அது எப்படி வந்து செயல்படுத்துறது, யார் மூலமாக யாரை காண்டாக்ட் பண்ணுறது, ஸ்கூலில் டைரெக்டாக ரீச் அவுட் பண்ணலாமா இல்லை கவர்மெண்ட் மூலமாக பண்ணலாமா, இந்த மாதிரி உள்ள டவுட்ஸ்னால நிறைய டைமில் வந்து அவங்களால அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் கரெக்டான இடங்களில் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இது ஒரு டாக்டர் நாச்சியப்பன் இஸ் லைக் அ பிரிட்ஜ். டொனேஷன் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கும் ப்ளஸ் டோனராக இருக்கிறவங்களுக்கும் இடையில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணி நிறைய சேனலைஸ் பண்ணி எங்கெங்கே தேவைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு அங்கே கொண்டு வந்து சேர்க்குறதுக்காக அவங்க ரெகுலர் ஒர்க்குக்கு இடையில் அவங்க இந்த முயற்சிகளும் வந்து எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். மேலும் நம்ம பகுதிகளில் இன்னும் நிறைய கிராமங்களை எப்படி சோலார் ஃபவுண்டேஷன் மூலமாக சோலார் எலக்ட்ரிசிட்டி பேனல் வைக்கிறதுக்காக அவங்க தத்தெடுத்தோமோ அதே அடிப்படையில் நிறைய ஸ்கூல்ஸை வந்து இந்த ஸ்கீம் மூலமாக அடாப்ட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்காக உள்ள வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கட்டும். மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிறதா சொன்னாங்க. ரிசல்ட்டுமே வந்து எல்லா வருஷமும் 90 to 100% சென்டம் ரிசல்ட் வந்து எடுக்கிறதுக்காக உள்ள முயற்சிகளும் ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து சென்டம் ரிசல்ட் கொண்டு வரணும்னு மட்டும் இல்லாமல் வரும் வருஷங்களில் நம்மளுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. லேப் இருக்குது, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்னும் படிக்கணும். படித்து நீங்களும் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் போய பிறகே நம்ம ஸ்கூலுக்காக ஏதாவது ஒன்று பண்ண முடியணும் உங்களால். ஸோ அதுக்காக உள்ள முயற்சிகள் வந்து ஒவ்வொரு மாணவனும் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் இன்னும் வரும் ஜென்ரேஷன்ஸ்க்கும் வந்து ஸ்கூலில் நல்லபடியான ஒரு எஜுகேஷன் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து அமையும்.
நம்ம டீச்சர்ஸுமே வந்து இவ்வளோ லெபரட்டரி ஃபெசிலிட்டி வந்திருக்கு. ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட டைப் பண்ணியோ இல்லை நீங்களே வந்து அந்த இப்போ நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. வெப் டிசைனிங்காக இருக்கட்டும், இல்லை சிம்பிள் ஏஐ ரிலேட்டட் கோர்ஸாக இருக்கட்டும், டேட்டா அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்ல, வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அடிஷ்னல் ஸ்கில்ஸ் மாதிரி இவ்வளோ கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கிறதுனால அடிஷ்னல் ஸ்கில்ஸ் மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த விஷயங்களுமே வந்து சொல்லி கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது நான் வேண்டுகிறேன். ஏன்னா காரைக்குடியில் இருக்கீங்க, காரைக்குடியில் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து கவர்மெண்ட்டோடு இணைந்தே நான் முதல்வன் திட்டம் மூலமாகவோ இல்லை ஸ்கில் ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாகவோ செயலாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட டைப் பண்ணி இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து அகாடமிக் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வேண்டி, மேலும் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மற்றும் இல்லாமல் மற்ற பகுதிகளிலையும் வந்து நிறைய டோனர் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுக்கு சோலார் வில்லேஜ் அறக்கட்டளை மூலமாக வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கட்டும், அதுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வில்லிங்காக இருக்குன்றதையும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளிநாட்டு வாழ் தமிழர்களினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பள்ளியினுடைய முன்னாள் ஆற்றல் மிகு தலைமை ஆசிரியர் திரு SP பழனிவேலு சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். அடுத்ததாக நன்கொடையாளர்களை கௌரவம் செய்யும் நேரம் இது.